ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜானுக்கு காலைல வேலை கொடுத்தாச்சு. நம்மளோட கோலம் ஃபைனலி ரெடி. அப்புறம் பூண்டு பொடி. ஹாய் நலு, எங்க போற? ரெண்டு பேக்கும் ஓடிட்டு இருக்கு. இந்த ரோஸ் நல்லா இருக்கு. எங்க தாத்தா தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம். ஆமாம், நானே தூங்கிட்டு இருந்தேன். ஜானு தான் வந்து என்னைய வந்து எழுப்பி விட்டா. ஸோ இன்னைக்கு வந்து அவளே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே கலர் கோலம்லாம் போட்டு கலர்லாம் அடிக்க போகிறோம். மேடம் வந்து கலர் அடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. எஸ், ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரங்கோலி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் போடுற மாதிரி இந்த 3D கோலம்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டபுள் ஷேட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கோலம் தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. பால் அடுப்பில் போட்டாச்சு. உள்ள வந்து வயலட் அண்ட் ஸ்கை ப்ளூ. ஜானுக்கு காலைல வேலை கொடுத்தாச்சு. கலர் கோலம் எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறது தான் ஜானு வேலை. ஏண்டா சூப்பரா கொட்டி வச்சிருக்கானே புள்ள. நமக்கு காஃபி ரெடி. எடுத்துறேன். சூப்பரா கொட்டிருக்கியே. ஜானு மாசா. எனக்கு சுத்தமா கலர் தள்ள பாத்தீங்களா நீங்க? ஜானு நீ கலர் பண்ணலையா? பாத்தீங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கோம். காஃபி நல்லா இருக்கா? ஸோ இப்போ வந்து கலர் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஜானு வந்து உள்ள ஒரு கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டு இருக்கா. ஓகேவா? நம்ம ஜானுக்கு வந்து விஜி ஒரு கோலம் வரைஞ்சி கொடுத்துருக்கா தனியாக கலர் அடிக்கிறதுக்காக. ரோசா ஜானு சூப்பராக கலர் அடிக்கிற. ஸோ வந்து இந்த கோலத்துக்கு வந்து ஒயிட் அவுட்லைன் கிடையாது,
ஸோ நமக்கு கொஞ்சம் அந்த 3D எஃபெக்ட் வேணும்னா நம்ம வந்து அப்படியே அந்தந்த கலரால் அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நம்மளோட கோலம் ஃபைனலி ரெடி. செருப்பு போட்டு போ. நம்ம இந்த கோலம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்படி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஓகே, டன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, அப்புறம் வந்து இட்லி சாம்பார், அப்புறம் பூண்டு பொடி. இங்கே வந்து எல்லாம் டிவி பார்த்துட்ருக்கு. நம்ம தாத்தா சேனல் பார்த்துட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. அண்ட் மதிய சாப்பாடுக்கு வந்து இன்னைக்கு வந்து மேகி தான் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து கும்பகோணம் போகிற வேலை இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு சாப்பிட்டு சீக்கிரமாக ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் டக்குன்னு செஞ்சுட்டு அப்படிங்கிறதுனால வந்து இன்னைக்கு வந்து மேகி தான் நமக்கு வந்து லஞ்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு கும்பகோணம் கிளம்ப வேண்டியதான். வாங்க போலாம். எஸ். மேகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தான் செய்வாங்க நம்ம வீட்டில். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. சில பேருக்கு வந்து மேகி அப்படியே சாப்பிட்டா தான் பிடிக்கும், எதுவுமே சேர்க்காம. ஆனால் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாமே போட்டு தான் செய்வாங்க. அதான் எங்களுக்கு பிடிக்கும். அப்போ தான் நமக்கு வந்து குவான்டிட்டியும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மிளகாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு செய்வோம். காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்படி தண்ணி ஊற்றி அதை லைட்டாக வேக வச்சுக்கலாம். காய் வெந்தோடனே மேகியை போட்டுற வேண்டியதான். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டு மேகி செய்கிறாங்களா? ஆமாம், அவளுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை, அதனால சீக்கிரம் கிளம்பிட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து காயெல்லாம் வெந்தோடனே மேகி மசாலா. ஸோ இப்போ மேகி போட்டு கொஞ்ச நேரம் மேகி வேகட்டும். தண்ணி போதுமாடி? போதும். பார்த்துட்டு ஊற்றிட்டோம். ஆமாண்டா, எங்கள் மாமியார் இப்படி தான் பண்ணுவாங்க. மேகி ரெடி மக்களே, நம்ம மேகி ரெடி. ஜானுக்கு வந்து மேகி ரொம்ப ஃபேவரட். எஸ், எனக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் என்ன ஃபுட் எழுதணும் தந்தாங்கன்னா நான் மேகியை தான் எழுதிட்டு போவேன் மக்களே. வேற எதையும் எழுதிட்டு போக மாட்டேன். எனக்கு ஃபேவரட் ஃபுட் மேகி தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃபைனலா. ஸோ நார்மலாக மேகியில் வந்து இதெல்லாம் போடவே மாட்டாங்க. பட் நம்ம வீட்டில் இப்படி தான். ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. அப்பா ஒரு ஸ்டைலு, நளினி ஒரு ஸ்டைலு. இன்னைக்கு வந்து நளினியோட ஸ்டைல். ஹே காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பி உட்காந்துருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம போக வேண்டியதான். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. பிஜு ஹாய். ஜானு ஜானு வந்து அவங்க மம்மிட்ட விரட்டு வாங்கிட்டு நிக்கிறா. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாரும் கிளம்பியாச்சு, போலாம். மம்மி ரெடி, டாடி ரெடி, எல்லாரும் ரெடி. யுஹானி அதெல்லாம் எதுக்குடி கிளிப்பு? ஆ வச்சுட்டு வாமா. அண்ணி நம்ம பின்னாடி டிக்கில தான் உட்கார போறோமா? போ ஜானு ஏறு போ. பாப்பா பின்னாடி ஹாய் நலு. மூஞ்ச மறைச்சுக்கோ. இல்ல இல்ல உங்களை மட்டும் எடுத்து கட் பண்ணி போடுங்க. மேக்கப்லாம் போட்டு ஒரு ஆள் செம்மையா தூங்குது, வேர்க்க விறுவிறுக்க. அட்டு இறங்கிடி, கடை வந்துட்டு செம தூக்கமா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாரா சலூன். த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக வந்து சாரா சலூனுக்கு வந்திருக்கோம். எங்க போற? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஜார் வந்திருக்கோம். எங்க போற? ஓடிரு. ஸோ இந்த மாதம் மல்லிகை ஜாமான் வாங்கறதுக்காக வந்து நம்ம வந்து மெட்ரோ பஜார் வந்திருக்கோம். ஐஸ்கிரீமா இருக்குமே. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். அப்பா இவனை வலையில கட்டிக்கிறேன். தெரியல. நோட்டு கம்பியா இருக்கான் போடுறான் பேர் எப்படி. அதான் காட்டுங்க மேடம். சூப்பர். என்ன இது? அதெல்லாம் கிடையாது. ஹனி என்னம்மா சாப்பிட்ற? பிஸ்கெட். ஜாலியாக உட்காந்துட்டு வர. இதை பார்த்தீங்கன்னா என் கையில் அலைஞ்சு போயிட்டு பாதி இருக்கலாம். ஆமாம் ஆமாம். ம் இது இல்லாமல் எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க பாப்பா? பாப்பா விச்சு கூட போறா. ஓடியா போய் பாப்பேன். எங்க ஓட போறா? அது அங்கே பில்லு போடுறப்ப நாங்கள் எடுத்து வச்சிருவோம் எல்லாத்தையும். அம்மா அப்படிலாம் அம்மா
தள்ளு bro. தள்ளு போ. டின் 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 டின். காட்டு. கீழ் ஃப்ளோரில் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்திருக்கோம். செப்பல்ஸ்லாம் வந்து 169. அதில் 10 எடுத்துக்க. எடுத்து எடுத்து போஸ்ட் கொடுக்காதீங்க மேடம். போஸ்ட் கொடுக்கல, சும்மா பார்த்துட்டு தானே இருக்கோம். வேணாம் வேணாம். போது போட்டு வாங்க. நம்மளுடைய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. மெட்ரோ பஜாரில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஜவுளி கடை இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். சாரீ எடுக்கிறதுக்காக வந்து போகிறோம். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது அன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து புது ட்ரெஸ் சாத்தணும். ஸோ அதனால் வந்து சாமிக்கு சூப்பராக ஒரு சாரீ எடுக்கிறதுக்காக ஏத்தாப்புலேயே ஒரு கடை இருக்குது. அங்கே தான் போகிறோம். 2 பேக்கும் ஓடிட்டுருக்கு. பார்த்து அழைச்சிட்டு போச்சானா? பார்த்து பார்த்து கூட்டிட்டு போ. ஸோ வந்து நம்ம வந்து தைலா சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ரோஸ் நல்லா இருக்கு. இது நல்லா இல்லையா? ஆஹா நல்லா இல்லை, கான்ட்ராஸ்டா இல்லை. இந்த பாரு, ரோஸ் வித் கிரீன், இதுதான் நல்லா இருக்கு. இதே கொடுத்துருங்கண்ணா. என்ன யுகம்மா டான்ஸ் ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. ஐயா எப்படி சிரிக்குது பேர். ஏ கத்தக்கூடாது. சரி வாங்க, பாய் யுகா. இங்கே இரு. கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்கிட்டியா? ஏய் கோச்சிக்கிட்டியா? சரி வா போலாம். சரி வா போலாம். சரி வா போலாம். தூக்கிக்கடா. ஆட வேணாமா? டைம் ஆயிடுச்சு, வாங்க போ வாங்க. நான் போறப்ப பாய். யுகா எங்க தாத்தா? எங்க தாத்தா? நோ சொல்லு. நோன்னு சொன்னாலும் எங்க தாத்தா தான். இறங்குடி இறங்குடி. எங்க தாத்தா, நீ இறங்கு. எங்க தாத்தா? யார் தாத்தா அது? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மகாமக குளத்தில் இருக்கோம். இதை சுற்றி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. இப்போ நம்ம வந்து மோமோஸ் சாப்பிட்லான்னு சொல்லி இந்த கடைக்கு வந்திருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். நம்ம வந்து இந்த சைடு வந்தாச்சு. நீ என்ன சாப்பிட போற? பன்னீரா என்ன கேட்டேன்? மஷ்ரூம். எடுத்துக்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வரப்போவே நம்ம வந்து கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து விடிஞ்சா வந்து என்னோட அக்காவுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால 12 மணிக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. மணியும் 12 ஆக போகுது. நம்ம வந்து கேக்கும் வெட்டிடலாம்.
நம்ம வந்து இந்த வாட்டி வந்து பட்டர் ஸ்காட்ச் கேக் வாங்கியிருக்கோம். என்னடி பட்டு? ஹாப்பி பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே நலு. இதெல்லாம் இப்போ போட்டிருக்காங்களா டாமு? ம். வர வர இந்த பாப்பா தானே பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Nalini. Happy birthday to you. ஏன்டி பட்டர் ஸ்காட்ச் தானே ஏன் நல்லா இல்ல? இது வெட்டி தரலாம். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு. அதுக்கு நல்ல பாப்பா கொடுடி, அதான் கேக்குது. அது நம்ம கொஞ்சமா கொடு. கொஞ்சமா ஏன் எவ்வளவு பசங்க திங்க தெரியாது அதுக்கு? ஐயா நீ வா. ஸ்டாப் பண்ணிக்கோ. ஜானு கூட gift கூட நல்லிட்ட. கேக் எப்படி இருக்கு? சரி பாதியா பங்கு பிரிக்கணும், இல்லைன்னா சாவடிச்சிருவேன். மக்களே நம்ம சித்திக்கு ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்மளுடைய இந்த டே ரொம்பவே சூப்பரா போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை.